السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم يروا كما خلقنا من قبلهم من قرن صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: وإن النار لا يعذب بها إلا الله، أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய இரண்டு விஷயங்களை முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்கிறார். ஒன்று, அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். மற்றொன்று, ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த இரண்டு கடமைகளில எதை நாம் பகற்களாக பயன்படுத்தினாலோ நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தண்டிப்பான். சர்வசாதாரணமாக நான் நம்மவர்களுக்கு மத்தியில ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு ஒரு நன்மையான அமல் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு நன்மையினுடைய நற்கூலிகளை வழங்குகிறார். அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளிலே ஒரு நன்மையான கடமையை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கும் பரிபூர்ணமாக வழங்குகிறார். ஆனால் நான் ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகளிலே, பாதுகாக்க வேண்டிய கடமைகளிலே உள்ளவர் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலேயும் நான் தீங்கு செய்வதற்கும் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாறுதல் செஞ்சா அல்லாஹ் நினைச்ச மனிதர் பெறுவான். ஆனா ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு ஏதாவது ஒரு வகையில தொந்தரவு செய்தால் கண்டிப்பாக நாம் மறுமையிலே அல்லாஹ்விற்கு மத்தியில் நாம் பரிந்துரை வேண்டியிருக்கிறோம். அதற்குரிய கூலிகள் பயங்கரமானதாக அல்லாஹ்வுடைய வேதனையை செல்வதாக இருக்கும். ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு நல்லது செஞ்சா நமக்கு நல்லது கிடைக்கும். மற்றவர்களுக்கு நாம் ஏதாவது கெடுதல் சென்றால் அந்த கெடுதலும் நம்மை வந்து சேரும். தமிழ் வார்த்தையில அழகாக சொல்வார்கள், தன் வினை தன்னை சுடும் என்பதாக சொல்வார்கள். மற்றவர்களுக்கு ஏதாவது செய்யும் நம்ம நினைச்சோம்னா அது நமக்கே வந்து சேரும். மதுரை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் விருந்துக்கு சென்றோம். ரசூலுல்லாஹி யார் விருந்துக்கு கூட்டினாலும் போவாங்க. அப்ப அபூபக்கர் கூப்பிடுறார். அவருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தவர்களாக மதுரை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு விருந்துக்காக போறாங்க. போற வழியில அந்த அபூபக்கர் என்ன செஞ்சிருந்தான்னு சொன்னா, ஒரு குழியை தோண்டி அதுல கல்லையும் முள்ளையும் விட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் இதிலே விட வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டவனாக அபூபக்கர் அருமை நாயகத்தினுடைய வர்ற வழியில குழியை தோண்டி முள்ளையும் கல்லையும் போட்டிருக்கிறான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த குழிக்கு கிட்ட வருகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிவித்துக் கொடுக்கிறார். அவர்கள் அருமை நாயகத்தை அந்த இடத்துல வந்து கரெக்டா தடுக்கிறார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்கும் அபூபக்கருடைய வீட்டுக்கும் கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ், கொஞ்சம் தான் தூரம். அருமை நாயகம் வருவதை அபூபக்கர் பார்த்துட்டான். வந்தவங்க திரும்ப போறாங்கன்னு சொல்லிட்டு அபூபக்கர் வீட்டு வேகமா இறங்கி ஓடிடலாம். முகமது சொல்லி வந்துட்டு ஏன் போறீங்க வாங்க சொல்லிட்டு வேகமாக வந்தவன் அவன் தோன்றி வைக்க அவன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த அந்த கல்லும் முள்ளும் நிறைந்த அந்த குடியில அபூபக்கரே விழுந்து
அதில தான் செய்த அந்த வினையை தானே அடைந்து கொண்டான் என்பதாக வரலாறு சொல்லி காண்பிக்கும். இப்படி நாம் யாருக்கு நல்லது செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நல்லதே வரவைப்பார். யாருக்காக நாம் தீங்கு செய்தால் அந்த தீங்கையே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வரவைப்பார். ஒரு வயக்காட்டுல நம்ம நெல்லை போடுறோம்னு சொன்னா அது விளைந்து வருகின்ற பொழுது நமக்கு என்ன தரும்? நெல்மணிக்கணிகள் தான் தரும். நெல்லை போட்டா நெல்லுதான் தரும். நெல்லை போட்டா நமக்கு சோளம் தருமா? இல்லை, நெல்லுதான் தரும். அப்ப நம்ம நல்லது செஞ்சா அல்லாஹ் நமக்கு நல்லதே திரும்ப வர வைப்பான். நாம் யாருக்காவது தீங்கு செய்தால் அந்த தீங்கு தான் நமக்கு மேலும் வந்து சேரும் என்பதை இஸ்லாமியர்களுடைய அல்லாஹ் ரப்பல் கட்டளையில் இஸ்லாமியர்கள் ஏற்று வழிநடத்தக்கூடிய விஷயத்திலே ஒன்று மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற விதத்திலையும் நல்லது செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் நமக்கு சொல்லித் தருகிறார். சொல்கின்ற பொழுது ஒரு மனிதன் நல்லது செஞ்சால் நல்லது வரும், தீமை செஞ்சால் தீமைதான் வரும். இது உலக நியதி. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தையிலே சொன்னார்கள், மா அக்ரம ஷாபின் ஷைஹன் பிஹிஹி இல்லா அய்யவல்லாஹு லஹு வ யுக்ரிமுஹு ஐதத்து. ஒரு மனிதன் நம்மளோட வயது மூன்ற பெரியவர்களுக்கு மரியாதை சொல்லி கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நாம் பெரியவர்களாகின்ற பொழுது நம்மையும் அதுபோல கண்ணியப்படுத்தக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்வார் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகலாம். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை நம்மை அடையும்படி செய்து விடுவார். அறிவுரை குர்ஆனுடைய வார்த்தை, அலம் யரதும் அஹ்லத்தினாமின் கப்ரிஹிம் மின் கப்ல். ஒரு மனிதனை மாத்திரமல்ல, ஒரு சமுதாயத்தையும் கூட ஏதாவது ஒரு மனிதன் அழித்து விட வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடியவர்களுக்கும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய தண்டனைகளை, அதற்குரிய முடிவுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். அறிஞர் குர்ஆனுடைய வசனம், உங்களுக்கு முன்னால் அந்த தலைமுறைகளை எத்தனையோ தலைமுறைகளில் நாம் அழித்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்பதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையிலே ஒரு வசனத்தை சொல்லி நம்மை சிந்திக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். பணியிடத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நாம் செய்தித்தாள்களில் ஊடகங்களின் மூலமாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இஸ்ரேலுடைய தாக்குதலினால் இதுவரை பாதிப்படைந்த பலஸ்தீனத்தை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு செலவாகும்? சுமார் 3500 கோடி அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்பதாக உலக வங்கி மதிப்பிட்டிருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு பலஸ்தீனம் தன்னுடைய பொருட்களை, தன்னுடைய உயிர்களை இழந்திருக்கின்றது என்பதை சர்வ சாதாரணமாக ஒரு மதிப்பிடுகின்ற பொழுது வெறும் 3500 கோடி அமெரிக்க டாலர்கள் மீண்டும் அதை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த பலஸ்தீனம் முக்கியமான காரணமாக இருந்தவர்கள், அதாவது அமெரிக்கா அதிமுக்கியமாக இஸ்ரேலோடு சேர்ந்து எல்லா வகையிலையும் உதவி செய்ததை நாம் ஊடகங்களின் மூலமாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அப்படியே வைத்திருக்கிறார். சமீபத்தில் ஜெயித்துவிட்டு கோட்டத்தில் ஜெயித்த அதிபர் ட்ரம்ப் இப்படி சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த இந்த தீ விபத்துக்கு 2 நாளுக்கு முன்னதாக அவர் பேசி கொடுக்கிறார். என்பதாக ஒரு கடுமையான வார்த்தையை அதனை காட்டுகிறார். அது என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் பதவி ஏற்பதற்காக இந்த ஒழிக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னதாக இந்த ராஜா ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பகை நம்முடைய பழைய செய்திகளை குறித்து வச்சிருக்கிறார். இந்த பழைய செய்திகளுக்கு இடையில சொன்னா
மத்திய கிழக்கை நான் நரகமாக்கி விடுவேன் என்பதாக ஒரு அழகான வார்த்தை. ஒரு அழகான வார்த்தையை இந்த அதிபர் இன்னும் பதவியேற்கக்கூடிய நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர் சொன்ன அந்த வார்த்தை அல்லாஹ் அவருடைய அறிக்கை நடந்து வைத்திருக்கிறார். அவருடைய அறிக்கை நடந்து வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை ஒரு நகரத்தை நரகமாக்குவது என்பது யார் கையில் இருக்கிறார்? ஒரு தனிப்பட்ட நபர் ஏதாவது ஒரு ஆணவத்தை கொண்டுவிட்டால் அது நடந்து விடலாம். அல்லாஹ் நரகம், தன்னுடைய நரகம் எப்படி இருக்கும் என்பதை இந்த துன்யாவிலேயே வெளிப்படுத்துவதற்காக வேண்டி தன்னை சுகம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நிகராக அல்லாஹ் காத்தளித்தார். ஆகாயே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சுமார் 80,000 டன் குண்டுகளை போட்டு ஒரு வருஷமா அதை அழிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதை விட பல மடங்கு அதிக அழிவுகளை அல்லாஹ் ஓரிரு நாட்களிலேயே வெளிப்படுத்திருக்கிறார். ஒரு வருடத்திற்கும் மேலாக நடைபெற்றுக் கொண்டிருந்த, பல மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருந்த இந்த அழிவுகள், அதற்காக இந்த அமெரிக்கா செலவு செய்த தொகை எவ்வளவு சொன்னீங்கன்னா 2000 கோடி காலம். 2000 கோடி காலம் எதற்காக வேண்டி பலஸ்தீனர்களை அழிப்பதற்காக வேண்டி. குழந்தைகள் முதற்கொண்டு ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் கிட்டத்தட்ட 20,000 வரை குழந்தைகள், சுமார் 45,000-46,000 அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக வேண்டி இந்த அமெரிக்கா செய்த செலவு தொகையோடு 2000 கோடி பாவத்திற்காக வேண்டி செலவு செய்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பன்மடங்கு ஆக்கினார். எப்படி ஒரு நன்மையான ஒரு ரூபாய் செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு ரூபாய் நம்ம செலவு செஞ்சோம்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை 10 ஆக நமக்கு சென்று விடுவார். அதே போல பாவமான காரியத்தில் நாம் ஒரு ரூபாய் செலவு செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதே 10 மடங்கு நம்ம இடத்திலிருந்து அல்லாஹ் அழித்து விடுவார். 2000 கோடி செலவுக்கு பகரமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 25,000 கோடிக்கு மேலாக செலவாகும். இப்பொழுது தீவிரத்திலே நடந்த அழிக்கப்பட்ட அல்லாஹ்வினால் கோபத்தினால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்பதாக நாம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் என்ன செய்கிறோமோ அது நம்மை வெட்டது. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு விவசாயி, அந்த விவசாயி அவருடைய தோட்டத்தில் முருங்கைக்காய் விளையுது. அதை என்ன செய்யறாரு? பறித்து கொண்டு வந்து ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய கடைகள் விற்கிறார். கொண்டு வந்து அவரை எப்பெல்லாம் கிடைக்குது அதுல உள்ள சேர்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து விற்றுட்டு போவார். விற்கிறவரை அவர் என்ன செய்வாரு சொன்னா, முருங்கைக்காயை கொடுத்துட்டு அதற்கு பகரமாக அரிசி பருப்பு கொண்ட வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு போயிடலாம் அந்த விவசாயி. அப்ப இவருடைய முருங்கைக்காய்ங்கிறது இயற்கையாக வர வேண்டினால் அந்த அப்ப இந்த கடைக்காரர் என்ன செய்வாரு, அந்த முருங்கைக்காயில வேற இடத்துல வாங்கக்கூடிய முருங்கைக்காய் சேர்த்து கலந்து வச்சு நல்ல லாபம் பார்க்கிறார். இப்படி நாளை நடந்துகிட்டே இருக்குது. எப்பவும் வருவாரு, கொண்டு வர்றவரு ஒரு 10 கிலோ நெல் கொண்டு வருவார். கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு பகரமாக அரிசியும் பருத்தியும் வாங்கிட்டு வருவார். இது நடந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு நாள் அதே மாதிரியே கொண்டு வர்றாரு, கொண்டு வந்து கொடுக்கிறாரு, 10 கிலோ வச்சிருக்கிறாரு. வந்த உடனே ஒரு சமையல்காரர் வந்து எனக்கு 10 கிலோ முருங்கைக்காய் நேரில் சொல்லி மொத்தமா கேட்கிறார். அப்ப இவர் என்ன செய்யறாரு சொன்னா அதை வெயிட் போட்டு பார்க்கிறார். 9 கிலோ தான் இருக்கு. விவசாயிகள் ஏழைகள் பொய் சொல்ல மாட்டாங்க. விவசாயிகள் நியாயமானவர்கள் எந்த நேரத்திலையும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவர் எப்போது கொண்டு கொடுத்தாருன்னா எத்தனை கிலோ இருக்குன்னு கேட்டார். 10 கிலோ வந்து சொல்லிட்டாருன்னா அப்படியே வாங்கி வச்சுட்டு அதுக்கு தகுந்த அரிசி பருப்பு கொடுத்துருவாரு. அப்ப இவர் திடீர்னு மொத்தமா வெயிட் போட்டு பார்க்கும்போது 9 கிலோ தான் இருக்கு. இவருக்கு கோபம் வந்து கடைக்காரருக்கு கோபம் வந்து விவசாயி உண்மையை பேசுறாரு, நியாயமா நடந்துக்கணும் நினைச்சுட்டாரு. அவர்கிட்ட வாங்கும் போது இடம் கூட போட்டு பார்க்க மாட்டோம், வாங்கி வச்சிருவான். எத்தனை கிலோமீட்டர் சொல்லுவாரு, வாங்கி வச்சிருவான். இப்படி நம்மளை ஏமாத்திருக்காரு. வரட்டும்
அப்படின்னு சொல்லி கோபத்தோட இருக்கிறார் அந்த கடைக்காரர். 3-4 நாள் கழிச்சு நல்ல விளைச்சல், முருக விளைச்சல், அந்த விளைச்சாயி மறுபடியும் வர்றாரு. நிறைய கொண்டு வர்றாரு, நிறைய கட்டுக்கட்டா நிறைய கொண்டு வர்றாரு. அதே மாதிரி கொண்டு கொடுக்கும்போது இந்த கடைக்காரர் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். எவ்வளவுப்பா இருக்குது? இத்தனை கட்டு இருக்குது, ஒவ்வொரு கட்டுலையும் 10 கிலோ இருக்குதுன்னு சொன்னார். சொன்ன உடனே அப்படியே சொல்லி அவரை முன்னாலேயே வச்சு நெருக்கிறார். நெருக்கின்ற பொழுது ஒவ்வொரு கட்டுலையும் 9 கிலோ தான் இருக்கு. அவர் கொண்டு வந்த அத்தனை முருங்கைக்காயினுடைய கட்டுகள் 10 கிலோ சொன்னாரு, ஆனா 9 கிலோ தான் இருக்கு. கோவம் கையும் தலையுமாக மாற்றிக்கொண்டார் என்பதாக கோபத்தில் இருக்கிறாரு. விவசாயியை கண்ணத்தில் ஆரம்பிச்சார். கண்ணத்தில் ஆரம்பிச்ச உடனே விவசாயி கூடி குடிக்கி போனவராக அவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொன்னார். எவ்வளவு ஏன் 1 கிலோ குறைஞ்சிச்சு? விவசாயி சொன்னாரு, எனக்கு வீட்டுல எடை போடக்கூடிய மிஷின் வாங்க கூட எனக்கு புத்து இல்லை. எடை போடக்கூடிய மிஷின், எடை போடக்கூடிய அந்த எடை மிஷினை வாங்குவதற்கு கூட என்னிடத்தில் பணம் சொல்லி கிடையாது. நான் என்ன செய்வேன் தெரியுமா? நீங்க தருவீங்க இல்லையா, நீங்க தரக்கூடிய பருப்பு, ஒவ்வொரு கிலோ பருப்பு இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு கிலோ 1 கிலோ பருப்பை ஒரு காசுல வைப்ப, இன்னொரு தரத்துல அந்த கல்லுக்கு பதிலாக எனக்கு முருங்கைக்காய் வைப்பேன். இப்படியே வச்சு நெருக்குதான் கொண்டு வந்தேன், நான் வேற எதுவுமே செய்யல அப்படின்னா. கடைக்காரர் தடை செய்த வண்ணம் தான் செய்த தவறை அப்பொழுதுதான் ஒப்புக்கொள்ளுகிறார். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒவ்வொரு தடவையும் கொடுக்கின்ற பொழுதும் ஒவ்வொரு கிலோ அந்த பருப்பிலே 100 கிராம் கம்மியாக கொடுத்திருக்கிறார். இவர் தான் முதல்ல ஏமாற்றிருக்கார். அப்பா தன் விலை தன்னை சுடும் என்பதை இப்போது அவர் தெரிந்து கொண்டு விவசாயிடத்திலே மன்னிப்பு கேட்டுக் கொண்டார். எண்ணிக்கையவர்களே, நாம் என்ன செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வந்துடும், நமக்கே திரும்ப வந்தாகும். கோபப்பட்டு அடித்தாரு, ஆனால் கடைசி வரை விவசாயி நியாயமானவராகத்தான் இருந்தார். ஆனால் அதை ஏமாற்றிக் கொண்டிருந்தவர் இந்த கடைக்காரன் தான் என்பதை புரிந்து கொண்ட பொழுது அவரை கூலி குடிக்கிறவராக நான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு உணர்ந்தார் என்கின்ற செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் என்ன நன்மை செய்கிறோமோ அது நமக்கு வந்து சேரும், நாம் என்ன பாவம் செய்கிறோமோ அது நமக்கு வந்து சேரும். யாருக்கும் எந்த வகையிலையும் துரோகம் செய்வதை விட்டு நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். பத்தொன்னா அல்லாஹ் நரம்பரையை சொல்வார், நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது நெருப்பினால் கொடுப்பார். நம்ம நெருப்பினால் என்ற துன்யாவிலே யாருக்கும் எதற்கும் நெருப்பை கொண்டு மற்றவர்களை சந்தித்ததை மனிதர்கள் மாத்திரம் அல்ல, உயிரினங்களையும் கூட நெருப்புகளை கொண்டு சந்திப்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கண்டிப்பாக வார்த்தைகளோடு பயமுறுத்தி காண்பிக்கின்றார் சொல்லிக் கொண்டவர்கள். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் சொன்னாங்க, முஸ்லிம் என்று சொன்னால் யாரு தெரியுமா, பரம ஏழை என்று சொன்னால் யாரு தெரியுமா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்ப மகாபாசெல்லாம் சொன்னாங்க, என் சொல்ல யார்கிட்ட பணவசதி இல்லையோ, யார்கிட்ட பொருளசதி இல்லையோ அவங்கதான் பரம ஏழைன்னு சொன்னாங்க. அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை இல்லை, யார் ஏழை தெரியுமா, மறுமையினுடைய உம்மத்தில் இருந்த ஒரு மனிதர் வருவார், தொழுகைகளுடைய நன்மைகளை நிறைய வச்சிருக்கார், நோய்களுடைய நன்மைகளை நிறைய வச்சிருக்கார், சதக்காவினுடைய நன்மைகளை நிறைய வச்சிருக்கார், அவர்தான் பரம ஏழைன்னு சொன்னார். இவ்வளவு நன்மைகளையும் வைத்திருப்பவர் எப்படி பரம ஏழையாக ஆக முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அவரை நிப்பாட்டி வைத்து கேட்பார், இவர் யாருக்கானது ஏதாவது துரோகம் செய்திருக்கிறாரா? அப்பொழுதுதான் அங்கே மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்ன இந்த மனிதன் யாரை எல்லாம் திட்டினாரோ அவர் கொண்டு வந்து நிற்காட்டப்படுவார், யாருக்கெல்லாம் அநீதம் செய்தாரோ அவரும் வந்து நிற்காட்டப்படுவார், யாரையெல்லாம் அவதூறு கூறினாரோ, யாரையெல்லாம் கஷ்டப்படுத்தினாரோ, யாரையெல்லாம் எந்த வகையிலே தொந்தரவு செய்யாரோ அவர்கள் அனைவர்களும் இந்த மனிதனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிற்காட்டப்படுவார். அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனிதரிடமிருந்து நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவர்களுக்கு பகரமாக கொடுப்பார். நன்மைதான் தீர்ந்து கொண்டோம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் யாரையெல்லாம் ஏசி பேசினாரோ,
யாருடைய பொருட்களை எல்லாம் அபகரித்தாரோ, யாரையெல்லாம் அடித்து துன்புறுத்தினாரோ, யாரையெல்லாம் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தினாரோ அத்தனை நபர்களுக்கும் இவருடைய அவர்களுடைய தீமைகளை பாவங்களை எடுத்து இந்த மனிதருக்கு கொடுக்கப்படும். எவ்வளவு நன்மைகள் வைத்திருந்தாலும் அதை விட பன்மடங்கு பாவங்கள் சுமந்தவராக மறுமையிலே நிச்சயிக்காத அம்மாவிற்கு முன்னால் தண்டனைக்குரிய நரகவாதியாக இருந்து கொண்டிருப்பார். இந்த மனிதரின் நரக நெருப்பிலே கூட்டி எரியும்படி கட்டளை விடுவார் என்பதாக அலிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னார், ஒரு மனிதனுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய நரக தண்டனை என்பது அவன் செய்த வினையே தான். அவன் செய்த வினையே தான் நரக வெறுப்பாக மறுமையில் அவனுக்கு தண்டனையாக கொடுக்கப்படும். நெருப்பை கொண்டு மற்றவர்களை துன்புறுத்துவது என்பது யாருக்குமே அநீதி கிடையாது. சொல்கிறார்கள், நெருப்பை கொண்டு மற்றவர்களை மற்ற உயிரினங்களை சுட்டு பொசுக்கு செல்வது என்பது அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம் என்பதாக அலிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். இது அல்லாஹ் மாத்திரம் மறுமையிலே நரகத்தை கொண்டு நரக நெருப்பை கொண்டு கண்டிக்கக்கூடிய தகுதி அவனுக்கு மட்டும் தான் இருக்கின்றது என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஒரு நேரத்தில் ஒரு செய்தி சொன்னாங்க, எனக்கு முன்னால ஒரு நபி வாழ்ந்து விட்டிருந்தாங்க. அந்த நபி ஒரு நாள் மரத்துக்கு கீழாக உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு எறும்பு அவங்களுக்கு அடிக்கிறது. கடுத்த உடல் கோபப்பட்டவர்களாக இருந்திருக்கு செஞ்சாங்க. அவங்க நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேற இடத்துக்கு நகர்ந்து போயிட்டாங்க. குற்றிலும் இருந்தவங்களை கூட்ட என்ன செஞ்சாங்க, அந்த கீழே பார்த்தவங்க அந்த எறும்பு புற்று இருக்கு, எறும்பு குற்றை அப்படியே நெருப்பு விட்டு கொளுத்தி அந்த எறும்புடைய குற்றுகள் அனைத்தையும் கொளுத்தி விட்டுறாங்க. வீணான் சம்பந்தாரிடம் இந்த செய்தி சொல்றாங்க. மறுகணம் அல்லாஹ்விடமே அந்த நபியை பார்த்து பேசினார், உங்களுக்கு துன்புறுத்தி அந்த ஒரே ஒரு எறும்பு, அதை மட்டும் நீங்க கொண்டிருக்கலாம். அந்த எறும்புடைய வீட்டை குற்றை என்னை தப்பீடு செய்யக்கூடிய சொல்றாங்க. எறும்புகள் உயிரினங்களும் எல்லாரை தப்பீடு செய்து கொண்டிருக்கின்றன. என்னை தப்பீடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தையே, ஒரு எறும்பு கூட்டத்தை நீங்கள் நெருக்கி வைத்து கொளுத்திட்டீங்களே என்பதாக கண்டித்தான் என்று அபிநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்று சொன்னால், வெளியேற்றக்கூடியவர்களே, நெருப்பை கொண்டு மற்றவர்களை எந்த விதத்திலேயும் யாரும் எந்த வகையிலே தொந்தரவு செய்தாலும் சரி, மற்றவர்களை அழிக்க நாடினாலும் சரி, இது அல்லாஹ்விற்கு பிடித்தமில்லாத செயல் என்பதை அருமை நாயகனுடைய ஹதீஸ் நமக்கு அதான வழியை உபதேசித்து காண்பிக்கின்றது. ஆனால் அவ்வளவு நடந்தும் கூட இந்த தீபத்தில் எரியக்கூடிய இந்த அமெரிக்காவில நாம் பார்க்கும் முஸ்லிம்கள் ஓடியோடு போய் அவங்களுக்கு உதவி செய்யலாம். இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தந்தது. எதிரியாக இருந்தாலும் சரி, துன்பப்படுத்த பொழுது பார்த்து சந்தோஷப்படும்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் எங்கேயுமே சொல்லப்படல. எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏதாவது ஒரு சிக்கலினை சிக்கொண்டால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம் சமூகத்தை கட்டமைக்க இருக்கின்றது என்பதை நாம் உணர முடியும். முஸ்லிம்கள் ஓடோடு எல்லா விதத்திலேயும் எல்லோருக்குமே உதவி செய்வதற்காக வேண்டிதான் இந்த துன்யாவிலே முஸ்லிம்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார். அதே போல இதுபோல ஆபத்துகள் வருகின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கூட இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு முறை இடத்துல மனித நேரமாக ஓடி வந்து சொன்னாரு, உங்களுடைய வீடு ஒரு பத்திரிக்கை எரியுது அப்படிங்கிறார். நம்மளுக்கு சொன்னா என்ன செய்வோம், அடிச்சு பிடிச்சு ஓடுவோம் இல்லையா? நாங்க பொறுமையா இருந்துட்டு அதெல்லாம் ஃபுல்லா இருக்காதுப்பா அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு. இன்னொருத்தர் ஓடுன்னு சொன்னாரு, உங்களுடைய வீடு பத்திரிக்கை எரியுது, கொழுத்து விட்டு எரியுதுன்னு சொன்னார். மூணாவது தடவை நாள் வந்து சொன்னாரு. 3 பேருக்கு அப்படிதான் சொன்னாங்க, அதெல்லாம் நடக்காதுப்பா, அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படின்னா மாட்டான் அல்லாஹ் ஏற்பாடு தானே. அல்லாஹ் செய்ய மாட்டான். அல்லாஹ் என்னுடைய வீட்டை நெருக்கினால் அப்படி கொடுக்க மாட்டான் என்பதை நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். 3 தடவை சொல்லிட்டான்.
அதுக்கு அடுத்த ஒருத்தர் ஓடிந்தார். ஓடி சொன்னார், அவர் தான் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆனா உங்க வீட்டு கிட்ட வந்தவொடனே அழிஞ்சிருக்கு. நான் பக்கத்துல இருந்து நல்ல பார்த்தேன், உங்க வீட்டுல ஒரு கடுகளவும் கூட நெருப்பு தீர்ந்ததில்லை, உங்க வீட்டுக்கு பக்கத்துலதான் எரிஞ்சிட்டு இருக்குது என்பதாக ஆச்சரியத்தை வந்து சொன்னார். அப்பொழுதுதான் அபூதர்தா ரலியல்லாஹு சொன்னாரு, நான் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்திருக்கிறேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த துஆ, காலை ஓடினால் மாலை வரை என்னுடைய பொருட்கள் எல்லாம் நெருப்பில் இருந்தும் சைத்தானிடம் இருந்தும் அழிச்சாப்பின்கள் அழியக்கூடியவர்களில் இருந்தும் பாதுகாப்பு என்பதை அருமை நாயகம் எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார். நான் இரவில் ஓடினால் பகல் வரை என்னுடைய பொருட்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும், நான் காலையில் ஓடினால் மாலை வரை பாதுகாக்கப்படும் என்பதாக அருமை நாயகம் சொல்லித் தந்து அந்த துஆ அல்லாஹ் அன்தரத்தில் யாவுலாக இல்லா அந்த அலைவி தவக்கல்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீண்ட துஆ. அந்த துஆவை தினமும் ஓடுகிறேன். அதற்காக நான் இன்னும் அடித்து சொன்னேன், என்னுடைய வீடு கண்டிப்பாக எரிஞ்சிருக்க வாய்ப்பை இல்லை என்பதாக அடித்து கூறும் என்பதாக அபூதர்தா ரலியல்லாஹு சொன்னால், இந்த துன்யாவிலே நம்முடைய உடலை, நம்முடைய குடும்பத்தாரை, நம்முடைய வீட்டை, நம்முடைய பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற நிறைய துஆக்களை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவைகளை நாம் ஓடுவதை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். இது போன்ற தீயிலிருந்து நடைபெறக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பார் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகின்றார்கள். இந்த உலகிலே வாழும் காலம் என்றால் எப்படின்னா, மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுப்பார், மற்றவர்களுக்கு ஏதாவது வகையை தீங்கு செய்தால் அந்த தீங்கு நமக்கும் வரும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக எச்சரித்திருக்கின்றதோ அந்த கண்களை நன்மை சுடும் என்கின்ற வார்த்தை உணர்ந்து முடிந்த அளவு பூமியில் வாழும் காலமெல்லாம் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலாவது ஏதாவது சிறு நன்மைகள், சிறு பிரயோஜனம் தரக்கூடியவர்களாக இந்த துன்யாவிலே வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் உலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேரிடர்கள் இருந்தும் சிக்கி சிரமப்படக்கூடிய நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய பொறுமையையும் அதற்கு பகரமாக பன்மடங்கு பகரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் மறுமையிலே வழங்கி அனுமதிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.